நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ, நான் அனுஷா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் எங்க பையன் அபிஷேக் கல்பனாவை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொன்னா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நிச்சயதார்த்த மோதிரத்தை அவங்களே போய் செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல? அதனால அபிஷேக் கூட கல்பனாவை அனுப்பி வச்சா அவங்களுக்கு பிடிச்ச மோதிரத்தை அவங்களே செலக்ட் பண்ணிக்குவாங்கல்ல. அதுக்கு இல்ல அனுஷியா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் வெளியில போறது. நான் ஏன் சொல்றேன்னா, கல்பனா ரொம்ப கூச்ச சுபாவம். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப என் பையன்கிட்ட பேசவே இல்ல, ரொம்ப தயங்குனான்னு சொன்னால. இல்ல, நாளைக்கு கல்யாணம் ஆக போறவங்க, அதான் 2 பேரும் பேசி பழகட்டுமேன்னு சொன்னேன். இத பாருங்க சித்ரா, மோதிரம் செலக்ட் பண்றது ஒன்றும் முக்கியம் இல்ல. நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு எல்லார்கிட்டயும் சந்தோஷமா சகஜமா எந்தவித தயக்கமும் இல்லாம பேசினா தானே நல்லா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன் சித்ரா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே கல்பனாவை அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் இப்பவே அபிஷேக்க உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்க. ஓகே, தேங்க்யூ. கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ரொம்ப நல்ல பையன். நீ என்ன நினைக்கிற சுமித்ரா? நல்ல பையன் தான். என்ன கல்பனா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போறப்ப அத பத்தி தானே பேச முடியும். சரி, உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு விஷயம் கேக்குறேன். உங்க மனசுல பட்டதை நீங்க கரெக்டா சொல்லணும். என்ன சித்ரா, சொல்லுமா. அபிஷேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அபிஷேக் மட்டும் இல்ல, அவங்க அப்பா அம்மா அவ்வளவு ஏன் மொத்த குடும்பத்தையும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்ல சுமித்ரா? ஓகே, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு. கல்பனா மாட்ட போறா. இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, அனுஷா இப்ப எனக்கு போன் பண்ணாங்க. என்ன விஷயமா? நிச்சயதார்த்த மோதிரத்தை கல்பனாவும் அபிஷேக்கும் செலக்ட் பண்ணட்டும், அதுக்கு அபிஷேக்க உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க அபிஷேக் கூட கல்பனாவை அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? அவங்க கேட்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியல, அதனால சரின்னு சொல்லிட்டேன். அவர் கூட அனுப்ப போறாங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் சொன்னது சரிதானே அத்தை? அபிஷேக் மேல எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு சித்ரா. கல்பனாவை அனுப்பி வைங்கன்னு கேட்டது அபிஷேக்கோட அம்மா. அதனால நாம அனுப்புறதுல ஒண்ணு தப்பு இல்ல சித்ரா. அத்தை, நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா கல்பனாவை அபிஷேக் கூட அனுப்பி வைக்கிறேன். என்ன சுமித்ரா, நீ என்ன சொல்ற? அதான் அத்தை சொல்லிட்டாங்களே. சரி. கல்பனா, கல்பனா. என்னம்மா? கல்பனா, நிச்சயதார்த்த மோதிரம் வாங்குறதுக்கு அபிஷேக் இங்க வராரு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. சீக்கிரமா போய் ரெடியாகு. போ. அம்மா, நான் அவர் கூட வா. அபிஷேக் கூட போறதுக்கு ஏன் தயங்குற? நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த போற.
இப்படி கூச்சப்படக்கூடாது. நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. கல்பனா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட வெளியே போனது கிடையாது. அதுவும் இல்லாம அபிஷேக் இப்பதானே தெரியும். கல்பனா, அபிஷேக் ரொம்ப நல்லவரு. அவரு கூட நீ தைரியமா வெளியே போலாம். பிரியா, அபிஷேக் எப்படிப்பட்டவர்னு எங்களுக்கு தெரியும். நீ உன சர்டிபிகேட் தர வேண்டாம். கல்பனா, அபிஷேக் வர டைம் ஆயிடுச்சு. போ, சீக்கிரம் போய் ரெடியாக்கு. போமா. கல்பனா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் அபிஷேக் தான். பாத்துக்கிட்டே இரு. அபிஷேக் தாண்டி உனக்கு மாப்பிள்ள. அவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. இதுல அவன் கூட வெளியில வேற போகணுமா? ஐயோ, எப்படி போகலன்னா அப்புறம் அம்மா கோவப்பட்டு திட்டுவாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. இதுல இருந்து தப்பிக்கணுமே, என்ன பண்ணலாம்? நான் நினைச்ச மாதிரி ரெடியாகாம உட்காந்துட்டு இருக்கா. என்ன கல்பனா, ரெடி ஆகாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? உன்னை அபிஷேக் பார்க்கு சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு எவ்வளவு ஆசையா வராரு. நீ என்னடானா இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஏய், உன்னை எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப என் விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிருக்கேன். பின்ன எதுக்கு தலையிடுற? நானும் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்கு மரியாதை கொடுன்னு. உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நீயும் தினேஷும் இருக்கிற போட்டோ என்கிட்ட இருக்கிறத மறந்துட்டியா? நீ இப்படியே என் பேச்ச கேட்காம இருந்தா கண்டிப்பா நான் அந்த போட்டோவை எல்லார்கிட்டயும் காட்டிடுவேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ அபிஷேக் கூட ரெடி ஆகி போகணும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பா போய் தான் ஆகணும். போகலனா டூம். அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறாளே, அந்த போட்டோவை அவகிட்ட இருந்து எடுத்துட்டா அப்புறம் நீ என்ன பண்றன்னு பாக்குறேன். இப்போ அபிஷேக் கூட வெளியில போகாம எப்படி தப்பிக்கிறது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அபிஷேக் வர்றதுக்குள்ள கல்பனா ரெடி ஆயிருவாள்ல? கண்டிப்பா அத்தை. ரெடியா இல்லைன்னா என்னத்தே? அபிஷேக் வந்தா வெயிட் பண்ணட்டும். நம்ம பொண்ணுக்காக மாப்பிள்ள வெயிட் பண்றது ஒண்ணும் தப்பில்ல. நீ வேற சுமித்ரா. அது சரி, அது சரி. வாங்க. வணக்கம் ஆண்டி. வணக்கம். பாப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இரு. உட்காருங்க தம்பி. உட்காரு. உட்காருங்க. வணக்கம். அபிஷேக், நீ யார தேடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இரு, இப்ப கூப்பிடுறேன். சித்ரா, கல்பனாவை கூப்பிடுமா? சரிங்க அத்தை. கல்பனா, கல்பனா. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஒரு ஐடியா. தலைவலின்னு சொல்லி தப்பிச்சிடலாமா? ஓகே, தலைவலி வந்த மாதிரி நடிப்போம். ஐயோ அம்மா,
கல்பனா 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 என்னாச்சு? என்னமாச்சு? கல்பனா கல்பனா என்னாச்சு கல்பனா என்னாச்சு? ரொம்ப தலைவலிக்குதுமா. தலை வலிக்குதா? ஏதோ பெருசா டிராமா போடுறாளே. ரொம்ப தலைவலிக்குதுமா. நீ இவரு கூட போகாம இருக்கிறதுக்கா? முடியலமா. பிரியா விடக்கூடாது. கல்பனா என்ன கல்பனா? இப்படி திடீர்னு உனக்கு தலைவலி? ஐயோ இல்லம்மா, காலையில இருந்தே தலை வலிச்சதுமா. இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. கல்பனா உன்னை கூட்டிட்டு போய் மோதிரம் வாங்குறதுக்காக தான் அபிஷேக் இங்க வந்திருக்காரு. இப்போ போய் தலைவலி. அத பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. இவ போற வழியில ஒரு தலைவலி மாத்திரை போட்டுக்கிட்டா சரியாயிடும். ரொம்ப வலிக்குதே. ஐயோ இல்ல இல்ல, பாவம் கல்பனா, ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க. நான் வேணா இன்னொரு நாள் வரேனே. ஐயோ அபிஷேக், நீங்க எவ்வளவு ஆசையா வந்திருப்பீங்க. பிரியா சாரி அபிஷேக், தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொரு நாள் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஐ எம் சோ சாரி. பரவாயில்ல ஆண்டி, இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவங்கள கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. கண்டிப்பா பாத்துக்கங்க. டேக் கேர். சீதா, கல்பனாவை மேல கூட்டிட்டு போ. நல்லா தைலம் தேய்ச்சி விட்டு போ. சரிங்க அத்தை. கல்பனா போமா, சரியாயிடும். மேல போ. என்னது இது? அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பும் போது பிரியா மயக்க போட்டு விழுந்துட்டா. இன்னைக்கு என்னடானா இவளுக்கு தலைவலி. என்னமோ தெரியலையே கடவுளே. ஷோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நல்ல நாடகம் போட்டு எஸ்கேப் ஆயிட்டாலே. இருங்க கல்பனா, வாங்க. அம்மா வலிக்குதே. ரொம்ப வலிக்குதா? அப்பா, ஒரு வழியா அபிஷேக் கூட போறதுல இருந்து தப்பிச்சிட்டேன். உடனடியா தினேஷ்க்கு ஃபோன் பண்ணணுமே. இவ வேற இங்கேயே இருக்காளே. நான் பாத்துக்கிறேன், நீங்க நீங்க போங்க. இல்ல கல்பனா, நான் தைலம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தேய்ச்சி விடுறேன். இல்ல நீ, நான் கொஞ்ச நேரம் படுத்தனா சரியாயிடும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நீங்க போங்க. ஏதாவது பண்ணி அந்த சித்ரா தேவி இங்க வர வச்சிட்டோம்னா கல்பனா தினேஷ் கூட பேசுறதா உங்களுக்கு தெரிய வந்துரும். இவ தினேஷ் கூட ஓடி போறான்னு அன்னைக்கு நான் சொன்னது உண்மையாயிடும். என்னாச்சு? ஏன் சத்தம் போடுற? அத்த, கல்பனா தலைவலியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா. நீங்க வேகமா போய் பாருங்க. என்ன சொல்ற நீ? ஆமா அத்த, ரொம்ப கஷ்டப்படுற அத்த. நீங்க போங்க. சரி சரி சரி, நான் போய் பாக்குறேன்.
என்ன என்ன பிரியா? அவ கல்பனா தலைவலியில ரொம்ப துடிக்கிறா. அப்படியா? அத்தை போயிருக்காங்க. பாட்டி நீங்க இங்கே இருங்க. அப்பா, ஐயோ அம்மா, தலைவலிக்குதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, ஐயோ அம்மா, தலைவலிக்குதே. நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல பாட்டி நீங்க உட்காருங்க. அத்தை உட்காருங்க அத்தை. நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் போறேன். நீ போய் பார்த்துட்டு வாங்க அத்தை. உட்காரு சுமித்ரா, உட்காரு. கல்பனா, என்னமாச்சு? ரொம்ப தலைவலி. திடீர்னு தலைவலி? ஹீட்டர் ஆன் பண்ணி தானே நீ குளிச்ச? பச்சை தண்ணியில ஒண்ணும் குளிக்கலையே? சரி வாமா, டாக்டர் கிட்ட நம்ம போலாம். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ரெஸ்ட் எடுத்து சரியாயிடும். நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காம போச்சு. இந்த கல்பனா சாதாரண ஆளே கிடையாது. நாடகம் ஆடி சமாளிச்சிட்டா. இப்படி படுத்துட்டே இருந்தா எப்படி கல்பனா? கல்பனா நீ வா. தலை ரொம்ப வலிக்குதா? ஏன் உனக்கு தெரியாதா? நீதானே வந்து சொன்ன. அப்படி இல்ல அத்தை, தலைவலி தானேன்னு நாம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. நான் இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம் வேண்டாம் அம்மா, நான் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். அதுக்குல கல்பனா, நீ கல்யாணம் ஆக போற பொண்ணு, உன்னை பத்திரமா பாத்துக்கணும் இல்லையா? நீ சும்மா இரு, நான் இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ வேண்டாம், ஃபோன் பண்ண வேண்டாம். டாக்டர்லாம் வேண்டாம். ஐயோ இல்ல, சொல்றத கேளு. டாக்டர் கண்டிப்பா கூப்பிட்டு தான் ஆகணும். டாக்டர் வேண்டாம்னு சொல்றல. எதுக்கு சின்ன விஷயத்துக்கு போய் டாக்டர் எல்லாம் கூப்பிடுறீங்க? இருங்க, நான் 5 நிமிஷத்துல சரி பண்றேன். ஒரு 5 நிமிஷம் அத்தை. அம்மா பரவாயில்லம்மா, சரியாயிடும். போதும். போதும் அம்மா, போதும்மா. சும்மா இரு கல்பனா, தலைவலிக்குதுன்னு சொன்னல, மசாஜ் பண்ணட்டும். போதும். இருங்க கல்பனா, இப்படி பண்ணாதான் தலைவலி போகும். எப்படியாவது கல்பனாவை மாட்ட விடலான்னு பார்த்தா இவ வந்து என் பிளானையே கெடுத்துட்டாளே. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? இப்ப தலைவலி எப்படி இருக்கு கல்பனா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. அப்பா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி நடந்துக்கணும்னு சீதாவை பார்த்து கத்துக்க. சின்ன விஷயத்தை கூட ஊதி ஊதி பெருசாக்காத. அம்மா, எனக்கு டயர்டா இருக்குமா. ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி, யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீ ரெஸ்ட் எடு. வா. நட. அப்பா, நல்ல வேலை சீதா இருந்ததுனால தப்பிச்சோம். இல்லைன்னா டாக்டரை கூப்பிட்டு ஊசி மாத்திரை அது இதுன்னு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க.
ஹலோ கல்பனா, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்ம ரெகுலரா மீட் பண்ணுவோம்ல, அங்க வந்துரு. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். சரியா? பை. தினேஷ் தினேஷ் நீ வருவ கல்பனா, நீ வருவ, கண்டிப்பா வருவ. என்ன பண்றது? நான் எங்கேயாவது கிளம்பி போனா கண்டிப்பா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். அதுவும் அந்த பிரியாவுக்கு நான் வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சா நான் அந்த தினேஷ் கூட ஓடி போயிட்டேன்னு இந்த வீட்ல பெரிய பிரச்சனையை பண்ணிடுவா. என்ன பண்றது? ஓகே, என்ன ஒரு சத்தத்தையும் காணோம்? நிஜமாவே தூங்கிட்டாலோ? கல்பனா, கல்பனா, நீ கண்டிப்பா அந்த தினேஷை பார்க்கதான் போயிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் தலைவலின்னு போய் சொல்லி நாடகம் ஆடினியா? தினேஷும் நீயும் இருக்கிற போட்டோ என்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு உங்க அம்மாவுக்கு 1000 வாட் ஷாக்கு கொடுக்குறேன் பாரு.